எல்லா நண்பர்களுக்கும் நம்முடைய புதிய ஒரு வீடியோவில் வணக்கம். அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார் ஆடியோன்னு எடுத்துக்கிட்டாலே டிஎஸ்பி இல்லாமல் ஆடியோ மோஸ்ட் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை செலக்ட் பண்ணுறதுல நிறைய பேர் டவுட் ஆகிட்டே இருக்காங்க. அது ஏன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு டிஎஸ்பின்னு எடுத்துக்கிட்டோன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ ஒரு பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் 1.5 லட்சத்துக்கு மேலே தான் இருக்குது. ஒரு 3-வே பேக்கேஜ் எல்லாம் பண்ணணுன்னா ஸோ அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா குறைஞ்ச டிஎஸ்பிகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. கிடைக்குது. இப்போ நீங்கள் நக்காமச்சி ஓங்கியோ இந்த மாதிரி டிஎஸ்பிஸ் எல்லாம் 10 சேனல் 12 சேனல் எல்லாமே 20K அந்த ரேஞ்சிலே நமக்கு இப்போ கிடைக்க தொடங்கிருச்சு. பட் அது கிடைக்கிறப்ப எல்லோரும் வெளியில் என்ன பார்ப்பாங்கன்னா மேக்ஸிமம் அவுட் 70 வாட்ஸ், மேக்ஸிமம் அவுட் 50 வாட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே அதை வாங்கிடுறாங்க. ஸோ கடைசியாக நான் செய்த 2-3 ஒர்க்கில் தான் இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ இவங்க 70 வாட்ஸ் மேக்ஸிமம்னு சொல்லிட்டு நக்காமச்சி வாங்கினாங்க. பட் நம்ம ஸ்பீக்கர்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் 70 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. யதார்த்தத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டணும். இப்போ 70 வாட்ஸ் மேக்ஸிமம் அவுட்புட் இருக்கக்கூடிய டிஎஸ்பியோடைய ஒரிஜினல் ஆர்எம்எஸ் வேல்யூ 25 அல்லது 30 அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது புரிஞ்சிக்காமல் தான் எல்லோரும் காஸ்ட்டு 12 சேனலில் வந்து நமக்கு 20,000 கிடைக்குதுன்னு சொல்லி வாங்குவாங்க. பட் ஆனால் அதில் வரக்கூடிய சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. அப்போது எல்லோரும் அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு டிஎஸ்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20 வாட்ஸ் இல்லை 25 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கிடைக்கும்னாக்க நீங்கள் 50 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் போடணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஆம்பு போடணும். ஆம்பு போட்டிங்கன்னா அதுக்கு தனி பவர் கேபிள் எடுக்கணும். தனியாக ஆர்சி கேபிளெல்லாம் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் அவுட் எடுத்து தான் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்காமல் நம்ம சொல்ல முடியாது. அப்போது நம்ம சிம்பிளாட்டு ஓரளவு குவாலிட்டியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. குவாலிட்டி கூட பட்ஜெட் அதிகமாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ சமீப காலமாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க 15,000 கூடிய ப்ராடக்ட் எல்லாமே 20,000 ஆயிடுச்சு. 50,000 இருந்த ப்ராடக்ட் எல்லாமே 60,000 ஆயிடுச்சு. ஸோ அந்த கேட்டகரியில் ரேட்டுகள் விலை அதிகமாகிட்டே போகுது. அப்போது நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு நான் ஓரளவுக்கு குவாலிட்டியாக ஒரு டிஎஸ்பி சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இந்த ஆராவுடைய வெனம் சீரீஸு. இது வந்து ஆராவுடைய வெனம் சீரீஸில் 8.12 சேனல் ப்ராசஸர். இது வந்து பார்த்திங்கன்னா 8 சேனல் வந்து நமக்கு 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அவுட்டு பியூர்லியாக நமக்கு கிடைக்கும். அதே போல் 2 சேனல் வந்து பார்த்திங்கன்னா 2 ohmஸில் 150 வாட்ஸு கிடைக்கும். இல்லை நாம் அதை பிரிட்ஜ் பண்ணோன்னாக்கா 300 ஆர்எம்எஸ் வரைக்கும் 4 ohms சப்வூஃபர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சிக்னல் அவுட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த டிஎஸ்பியோடைய சிறப்பு. இப்போது நம்ம நார்மலாக இப்போ ஒரு நக்காமச்சியோடைய ஒரு 12 சேனல் டிஎஸ்பி எடுக்கிறோம் வைங்களேன், இல்லை ஒரு ஓங்கியோட 12 சேனல் எடுக்கிறோம். அதோடைய ஒரிஜினலான அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நக்காமச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் மேலே உள்ள டிஎஸ்பி இருக்குது. அது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு மேலே தான் போகும். ஓகேங்களா? அப்போது அவன் அதே குவாலிட்டியை கொண்டு போயிட்டு 20,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய டிஎஸ்பியில் தருவானு கேட்டால் தரமாட்டான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு காரில் சிம்பிளாக ஒரு ஆடியோ செட்டப் பண்ணி நல்ல குவாலிட்டியாக டிஎஸ்பி மாட்டுறீங்கன்னா இந்த ஆராவுடைய வெனம் சீரியஸ் நீங்கள் ஒரு சஜஷனாக வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் அவுட் இருக்குது. ஓகேங்களா? 50 வாட்ஸ் அவுட் இருந்து நீங்கள் 50லேருந்து 60 வாட்ஸ் 50 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸே நிறைய இருக்குது, செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜேஎல் இருக்குது, ராக்ஃபோர்ட் இருக்குது, ஒசைல் வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்ஸ் இருக்குது. அதையும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி ஒசைல் இப்போ 30 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அல்பெனில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து லோடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆம்பிளிஃபையர் எதுவுமே தேவைப்படாது. எல்லாமே இந்த ஒரு டிஎஸ்பியில் முடிஞ்சுக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னால் நண்பர்களை அனைவரும் இயற்கை அதிகமாக நேசிங்க, மரங்களை அதிகமாக வளர்த்துக்கோங்க. ஸோ இப்போ காலத்தின் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே அதிக மழைப்பொழிவு பெய்யக்கூடிய மாவட்டத்தில் ஒன்று தான் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்தில் இந்த வருஷம் மழை வளம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இப்போவே வெப்பத்தின் தாக்கம் தொடங்கிருச்சு. கிணறுகளில் தண்ணீர் குறைய தொடங்கியிருக்கு. ஸோ மதுரை பக்கத்தில் எனக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் வைகையில் தண்ணி இல்லை. ஸோ எங்களோட விவசாயங்கள் குறுவை சாகுபடின்னு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுற சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசியிருந்தார். ஸோ நாம் வருங்காலத்தில் பேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பணமோ எதுவுமே கிடையாது, நீர் தான். நீரும் நீர் சார்ந்த பொருட்களும் தான் நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க 2 பேர் காரில் பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் இருந்து இங்கே வந்திருக்காங்க, நம்ம திருச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் வழி வந்திருக்காங்க. ராஜஸ்தான் வழி வர்றப்போ அவங்க சொன்ன ஃபீலிங் எப்படின்னா 1 லிட்டர் தண்ணி வந்து 60 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. 1 லிட்டர் தண்ணி அதுவும் கிடைக்கல அப்படின்னாங்க. ஒரு கடையில் கொஞ்சமாக தான் பாட்டில் இருக்குது. அவங்க டைம் போக போக 60 ரூபா 70 ரூபான்னு கூட்டிகிட்டு இருக்காங்க. கடைகளே இல்லை, தண்ணியும் கிடையாது. ஸோ நாங்கள் 60 ரூபா கொடுத்து வாங்கி தான் குடிச்சிட்டு இருந்தோம். தண்ணியோட உணர்வு எங்களுக்கு அப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 2 days பேக்கில் தான் என்கிட்ட பேசியிருந்தேன். 2 இல்லை 3 days இருக்கும்னு நினைக்கிறேன்.
பேசியிருந்தார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு நண்பர் தான். அப்போது எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, தண்ணீருடைய தேவை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ உணவு இல்லாமல் கூட 2-3 நாள் இருந்துட்டு போயிடலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் எல்லோரும் இயற்கை அதிகமாக நேசித்து மரங்கள் அதிகமாக வளர்த்து இயற்கையை மேம்படுத்தும். இந்த மாதிரி எல்லா சேனலையும் நம்ம ஒரு டிஎஸ்பியில் கொடுத்து சிம்பிளாகவே ஆடியோ செட்டப்பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா காஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த டிஎஸ்பியோடைய காஸ்ட்டு சொல்லணுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, எப்பா இவ்வளோ ரூபா வருதா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து 69,990 ரூபாய் அப்படின்னு பஞ்ச் பண்ணியிருக்காங்க. 69,990 ருபீஸ். அப்போது இது லாஸ்ட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம்னாக்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 59,990 ரூபாய் எம்ஆர்பி. ஸோ இதோட டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றவாறு மேபி சம் டிஸ்கவுண்ட் வேரியேஷனில் கிடைக்கும். ஸோ நான் எம்ஆர்பி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வார கேப்பில் வந்து 10,000 ரேட் அதிகப்படுத்தியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது டிமாண்டு கூட கூட அதோடைய பொருளை வந்து விலையை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போது சரி நம்ம இப்போ 60,000 ரேட்டை வச்சுருவோமே, 69,990 ரூபா, 70,000 இதை வச்சுக்குவோமே. இப்போது இந்த 70,000 டிஎஸ்பி எடுத்து நீங்கள் ஓரளவுக்கு ஓசைல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இதில் மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். 10 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வேரியேஷன் இருக்குது. பட் டெக்னிக்கலி அது ஃபால்ட்டானு கேட்டால் ஃபால்ட்டு தான். பட் இருந்தாலும் நமக்கு இதில் ட்ரை பண்ணிக்கலாம், 50 வாட்ஸ் இருக்கிறனால கொடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் இந்த டிஎஸ்பி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரியிலேருந்து ஒரே ஒரு பவர் சப்ளை உள்ள எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் ஆர்சி கேபிளோட தேவை கிடையாது, பவர் ஸ்ப்ளிட்டர்ஸோட தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய காஸ்ட் வந்து கட் ஆகும் நம்ம அந்த மாதிரி பண்ணுறப்ப. நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு 25 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்கக்கூடிய டிஎஸ்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சேனல் டோர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஆம்ப் ஆட் பண்ணணும். டியூட்டேஸுக்கு கூட ஆம்ப் ஆட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் சில டியூட்டேஸுக்கு இருக்குது. மிட்ரேஞ்சுக்கு ஆம்ப் ஆட் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் எத்தனை சேனல் ஆம்ப் ஆட் பண்ணிங்களோ அத்தனை சேனல் ஆம்பு நீங்கள் வாங்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த டிஎஸ்பிலேருந்து அந்த டிஎஸ்பிக்கு சிக்னல் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆர்சி கேபிள்ஸ் வாங்கணும். இப்போ ஆறாலே நீங்கள் 1 மீட்டர் ஆர்சி கேபிள் வாங்கினா 1,500 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, 1/2 மீட்டர் ஆர்சி கேபிளாக 939 ரூபான்னு நினைக்கிறேன் இப்போது. அப்போது நீங்கள் காஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்களா, அது மாதிரி பவர் பெரிய பவர் லைன் உள்ள கொண்டு வந்து ஸ்ப்ளிட்டர் போட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு தனி எர்த் லைன் அது இதுன்னெல்லாம் வரும்போது ஏகப்பட்ட ரூபா அதுலேயும் உள்ளே வரும். இன்னொரு விஷயம், நம்ம காரில் அதிகமான ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கணும். ஸோ அது ஒரு பிளேஸ்மெண்ட் பார்க்கணும், அதுக்கு ஒரு ரேக் அடிக்கணும். ஸோ காஸ்ட் நிறைய செலவாகும். அதே மாதிரி நம்ம காரில் வந்து நிறைஞ்சி இருக்கும், ப்ராடக்ட் எல்லாமே நிறைஞ்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம தேவைக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபிக்ஸ்டாட் இந்த ஸ்பீக்கர் தான் கொடுப்போன்னு கிடையாது, நீங்கள் 100 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் கூட அதில் கொடுத்துக்கலாம் ஆம்பிளிஃபையர் பண்ணி பண்ணுறப்போ. ஸோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஓகே. இல்லை எனக்கு அந்த மாதிரி ரொம்ப கஸ்டமைசேஷன் வேண்டாம், சிம்பிளாக இருக்கணும் பட் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த டிஎஸ்பியை செலக்ட் பண்ணலாம். இந்த டிஎஸ்பியை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் வந்து அவுட்புட் இருக்குது. 50 வாட்ஸ் வச்சு 8 சேனல் நமக்கு கிடைக்கும். அப்போ ஃப்ரண்ட்டுக்கு 3 ஸ்பீக்கர்ஸ் 3 6 ஸ்பீக்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்குக்கு 2 டோர் 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம டைரெக்டாகவே கொடுக்கலாம். ஸ்பீக்கர்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வரைக்கும் இதில் நம்ம டைரெக்டாக நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது அவங்க பர்ஃபெக்டாக அதில் கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க சில விஷயங்களை. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் டிஎஸ்பி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது தான் ஆராவுடைய 8.12 சேனல் வரக்கூடிய வெனம் சீரீஸில் வர டிஎஸ்பி. ஸோ பார்க்கவே நல்ல ப்ரீமியமாக இருக்குது, அத்தியாவசியம் வெயிட்டாக இருக்குது, ஒரு ஆம்பிளிஃபையருடைய குவாலிட்டி இதில் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சேனல் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள், 2 4 6 8 10 12 14 கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து இந்த லாஸ்ட்டுக்குடைய 2 பின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னல் இன்புட்டு கொடுக்க வேண்டியது, பேலன்ஸாக இருக்கக்கூடிய அந்த 12 பின்னு தான் நமக்கு அவுட் எடுக்கக்கூடிய பின்னு. நிறைய பேர் டிஎஸ்பி வாங்குறப்ப என்ன செய்கிறாங்கன்னா பேக்கில் இருக்கக்கூடிய பின்னை எண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக அவர் என்ன ஃபோனில் பேசிகிட்டு இருக்க பட்சம் ஒரு டிஎஸ்பி செலக்ட் பண்ணுறப்ப ஒரு கடையிலேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணிக்காருன்னு இந்த பேக்கில் இருக்க பின்னை எண்ணியிருக்காரு. அப்போ 10 பின் இருந்தவொடனே என்ன நினச்சிட்டாருன்னா இது 10 சேனல் நினச்சிக்கிட்டு டிஎஸ்பி வாங்கிக்கிட்டார் பில்லு பே பண்ணி. ஸோ அவங்களும் வாரண்டி எல்லாமே மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வந்து 8 தான் நமக்கு அவுட் இருக்குது, 2 வந்து இன்புட்டு பின்னு அப்படிங்கிறது அவருக்கு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஃபோனில் பேசினப்போ தான் அவருக்கு தெரியும். ஸோ அப்படி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணி பண்ணுங்கள். காரணம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம காசு தான் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்டடி பண்ணி சில விஷயங்களை பண்ணுங்கள். அப்போது இந்த மாதிரி டிஎஸ்பி செலக்ட் பண்ணுறப்ப கண்ணை மூடிட்டு இந்த மட்டும் எண்ண வேண்டாமலே நீங்கள் டைரெக்டாக
ஒன்று செக் பண்ணிக்கிடுங்க. அதில் கொடுத்துருப்பாங்க ஆக்ஸ் லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னு போயிட்டு பேலன்ஸ் உள்ளதை எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் பவர் சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தான் கொடுக்கணும். ஓகேங்களா? காரணம் இது ஒரு ஆம்பிளிஃபையர், குவாலிட்டியான ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகிறதுனால பவர் சப்ளை செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க, ஃபியூஸ் லைன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஸ்பீக்கர் இன்புட்டு, ஹை லெவல் இன்புட்டு, இது வந்து ஹை லெவல் அவுட்புட்டு. ஹை லெவல் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 சேனலுக்கான ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் 9, 10 செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இது ஏன் பார்த்திங்கன்னா இதில் பிரிட்ஜும் பண்ணிக்கலாம், பிரிட்ஜர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மேலே தெரியுதுங்களா? இது ஏன் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 150 வாட்ஸ் வந்து ஒரு சேனல் வந்து அவுட் வரும் 2 ohmஸில். இதை நம்ம பிரிட்ஜ் பண்ணி இதுலேருந்து கொடுக்குறப்ப 300 வாட்ஸ் RMS கிடைக்கும் 4 ohmஸில். ஓகேங்களா? ஸோ அதனால் நார்மலாக ஒரு 3-way ஆக்டிவ் செட்டப்பும் ஒரு சப்வூஃபரும் நீங்கள் லோடு பண்ணோன்னா இந்த ஒரு யூனிட்டுமே போதும். நீங்கள் சப்புக்கு தனியாக ஆம்போ எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக இதிலே சப்பு நம்ம 300 வாட்ஸ் RMSக்கு உள்ளே இருக்கிறதா இருந்தால் லோடு பண்ணிக்கலாம். இன்னும் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 250 RMSக்கு உள்ளே இருக்கக்கூடிய சப்வூஃபர் கொடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. காரணம் இது ஹீட் வந்து கம்மியாகும். ஸோ அதோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 250, 280 JBL 1500 கூட ட்ரைவ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் கம்மியான லோடு கொடுத்தோன்னாக்க இதோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஒரு 250 RMS எவ்வளோ இருக்குது, ஹெட்ஸில் சப்வூஃபர் இருக்குது, அல்பைனில் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சப்வூஃபர் எடுத்ததில் நீங்கள் டேரெக்டாக லோட் பண்ணிங்கன்னா உங்கள் காரில் இந்த ஒரு ஆம்பு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்குள்ளே பவர் சப்ளை யூனிட்டும் இதுக்குள்ளே ஸ்பீக்கர் அவுட்டு இன்புட் இந்த மெத்தேடுகளுக்கான வயர்கள் மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளாக ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு சைஸு. ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். நிறைய காம்ப்ளிகேஷன் வயர்கள் வராது. ஸோ அப்படி சில பெனிஃபிட்டான விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணாக்க நீங்கள் கண்டிப்பாக அந்த காசு கொடுத்து தான் ஆகணும். ஸோ 2 வீக்ஸ் பேக்கில் வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து 59,990 தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த வீக்கு தான் இதோட ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ப்ரைஸோட ஹைப்பை நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒசைலுடைய 165 ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 15,990 தான் எம்ஆர்பியில் காம்பனண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா 19,990 அப்படிங்கிற ப்ரைஸில் வரப்போகுது. அப்போது அது காஸ்ட்டு ஏன் கூடுது, அது உலகத்தோடைய சிச்சுவேஷன் வச்சு கூட்டுறாங்களா இல்லை டிமாண்டை வச்சு கூட்டுறாங்களான்னு நமக்கு அனலைஸ் பண்ண முடியலை. பட் ப்ரைஸ் கூடுது. அப்போது பிடிக்கிறவங்க இந்த மாதிரி கான்செப்ட் வாங்கி மாட்டிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த டிஎஸ்பியில் 50 வாட்ஸ் நியரஸ்டான ஸ்பீக்கர்ஸை செலக்ட் பண்ணி கொடுங்க. அது அதிகமான லோடை கொண்டு இதில் கொடுக்க வேண்டாம். கொடுத்தா பாடுமான்னு கேட்டால் பாடும். பட் வந்து என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே டெக்னிக்கல் ஹீட்டிங் சிப்ஸெட் அடித்து போக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் யோசிக்கிறதா இருந்தால் நீங்கள் சின்ன வாட்ஸ் அவுட் இருக்கக்கூடிய 10 சேனல் டிஎஸ்பியெல்லாம் உங்களுக்கு 20K 18K கூட கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ அப்படி வாங்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டியை கேட்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஆம்ப் வந்து ஆட் பண்ணணும். அப்போது ஆம்பு எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த ஒரு டிஎஸ்பியில் நீங்கள் சப்வூஃபர் வரைக்கும் கூட ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் நான் இதை சொல்கிறேன். பட்டு கொஞ்சம் நல்லா சிந்திச்சு வாங்குங்க. காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம்தான். பட் காரில் ரொம்ப காம்ப்ளிகேஷனான வயரிங் ஒர்க்கில் எதுவும் வராது. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு இந்த டிஎஸ்பி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய கார்லேயே நான் 3-way இதை தான் மாட்ட போகிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், நான் காரை அப்டேட் பண்ணி வீடியோ போடின்னு சொல்லிட்டு. இன்னும் எனக்கு ஒர்க்கு முடியலை. காரணம் நம்மளோட கார் தானே, பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நான் இதே மாதிரி ஒரு டிஎஸ்பி மாட்டி நான் 3-way ஆக்டிவ் பண்ணி நான் வீடியோ போடுவேன். ஸோ கடைசியோட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லோ பட்ஜெட்டில் 3-way கான்செப்ட், அதுவும் வீடியோ எடுத்து வச்சது அப்படி தான் இருக்குது. எடிட் பண்ணி போடலை, அதையும் நான் போடுறேன். லோ பட்ஜெட்டில் 3-way எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அது ரிசல்ட் எனக்கு கிடச்சிருச்சு. அதை நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். அப்போது இதுதான் சிச்சுவேஷன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த மாதிரி டிஎஸ்பிகள் வாங்கினீங்கன்னா காரில் அதிக வயரிங்கை தவிர்க்கலாம். அதிக பிளாட்ஃபார்ம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாகவே வயரிங்கை பண்ணி நீட்டாக பண்ண முடியும்.